இனிமேலும் உங்களை விட்டு வைக்கவே முடியாது. உங்களுடைய கட்டுக்கடங்காத அதிகாரம், உங்களுடைய ஆட்டம் ரொம்ப மோசமாக போயிருச்சு அப்படின்னு வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு கடிவாளம் போடுற மாதிரியான ஒரு மிக முக்கியமான அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. 48 மணி நேரம் டைம், அதாவது 2 நாள் தொடர் விவாதங்களை நடத்தி மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டற்ற அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக விவாதித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காலக்கெடுவை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். எதுக்காக உச்சநீதிமன்றம் திடீர்னு ஈடியினுடைய அதிகார வரம்பை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக மிக முக்கியமான சில விஷயங்களை நேரடியா கோர்ட்ல விவாதிக்க முயற்சி பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏற்கனவே இதே மாதிரி 2022 உச்சநீதிமன்றம் இருமுறை முயற்சி பண்ணப்ப எப்படி மோடி அரசாங்கம் அதை கலைத்தது. ஆனா இனிமேல் இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக, குறிப்பாக இந்த ஈடி விஷயத்தில் எந்த கேமுமே ஆட முடியாது. 2 நாட்கள் 48 மணி நேரம் அப்படிங்கக்கூடிய கெடுவை ஏன் விதித்திருக்கிறார்கள்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் அதிரடியான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, நேத்துக்கு 3 பேர் கொண்ட அமர்வு. யார் அப்படின்னா, ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங், ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பயான். இவங்க 3 பேர் கொண்ட அமர்வு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே 2022 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்த போறாங்க. ஏற்கனவே 2022 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப அன்னைக்கு இருந்த ஜஸ்டிஸ் AM கன்வில்கர், தினேஷ் மகேஸ்வரி, CT ரவி, இவங்க 3 பேர் கொண்ட குழு கிட்டத்தட்ட 545 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து முழுக்க ஈடிக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டு ரிட்டையர்ட் ஆனார். அதாவது அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஈடிக்கு, அதாவது மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆனாரு. ரிட்டையர்ட் ஆன அவருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பதவியை மோடி அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்க இணைச்சு பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எப்படி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் இவர் என்ன மாதிரியான ஜஸ்டிபிகேஷனை இந்த ஈடி துறைக்கு கொடுத்தாரு, கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு இவர் இன்னைக்கு என்னவா இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தா தான் புரியும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2022 கன்வில்கர் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி அலையா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, மோடி அரசாங்கம் ஈடி துறைக்கு படிப்படியாக சட்ட திருத்தத்தை மாத்திட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 200-300 பேர் இருந்த ஈடி துறை அப்படிங்கிறது சின்ன துறையா இருந்துச்சு. இன்னைக்கு 2000 பேருக்கு அதிகமான துறையா மாத்தி பல ஜோன்ல புது ஆபீஸ்களை உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை குறிவைத்து, குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பல பேருக்கு மேல ஈடி ரைடு விட்டு அவங்களோட சொத்தை முடக்கி அவங்கள தன்னுடைய கட்சிக்கு மாத்துறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை 2-3 பாகமாக வெளியிட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் ஈடிங்கிற ஒரு துறையினுடைய அதிகார உச்சவரம்பு எப்படியெல்லாம் அரசியல் சட்ட திருத்தத்தினூடாக அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறித்து விரிவாளனாங்க. உச்சபட்சமான அதிகாரம் ஈடிக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஈடி யாரை டார்கெட் பண்ணி கைது பண்ணாங்கிற பட்டியல் வெளிவரும்போது அதிர்ச்சியா இந்தியாவையே உழுகுச்சு. முழுக்க எதிர்கட்சி பாஜக அல்லாத கட்சிக்காரங்களை தான் டார்கெட் பண்ணாங்க. அவங்க எல்லாமே ஈடி ரைடுக்கு பிறகு எப்படி பாஜக உள்ள இணைஞ்சாங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாளனாங்க. ஸோ அப்போ ஒரு வகையில் என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, ஈடி அப்படிங்கிற தனித்துறைக்கு உச்சபட்சமான அதிகாரம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டினூடாக கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுத்தது மோடி அரசு. அதுக்கு பிறகு ஈடி என்ன செயலாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த நாட்டுக்கும், இந்த தேசத்துக்கும், இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பல விஷயங்கள் குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம, உண்மையிலேயே மிகப்பெரிய மணி லாண்டரிங்கில் ஈடுபடக்கூடிய பெரு முதலாளிகள், பெரு நிறுவனங்கள், அம்பானி, அதானி மாதிரியான ஆட்கள் மீது ஒரு நடவடிக்கையை எடுக்காம நேரடியாக அரசியல் தலைவர்களை, குறிப்பாக எதிர்கட்சியும் பாஜக அல்லாத கட்சியை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அம்பலமாகி இருக்கிறது. ஆனால் இதையும் பொருட்படுத்தாமல் அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தின் 3 பேர் கொண்ட அமர்வு, AM கன்வில்கர், தினேஷ் மகேஸ்வரி, CT ரவி அமர்வு ஈடிக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்படி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இப்படியெல்லாம் ஈடிக்கு ஆதரவான விஷயங்களை பேசினாரு. ஈடி ரொம்ப முக்கியமான துறை, மணி லாண்டரிங் கிரிமினல் கேசஸ் வரைக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜியில் ஒரு மவுஸில் பட்டன் அமுத்தினா போதும், கோடிக்கணக்கில் பணம் அங்கே மாறுது, இங்கே மாறுது, இது மாதிரி பல விஷயங்களை சொல்லி அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஈடிக்கு இந்த அதிகாரம் எல்லாம் சரி அப்படின்னாங்க. ஆனால் ஈடிக்கு எதிராக கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமானவர்கள் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இந்த ஈடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னாங்க. குறிப்பாக அவங்க 2 விஷயத்தை திருப்பி சொன்னாங்க. அதாவது கபில் சிபில் 2022 வாதாடும் போது 7-8 விஷயங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த கவல்கர் பெஞ்சிலேயே அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நேற்று விசாரணைக்கு வந்தப்ப
மோடி அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அரசு வழக்கறிஞர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு 2 விஷயத்தான் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அந்த 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு இவங்க வர்றாங்களா அப்படிங்கிறதே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதாவது இடி சட்ட திருத்தத்தில் இருந்த 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, வழக்கமா வந்து போலீஸ் போய் ஒருத்தங்க மேல வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு வச்சுங்களேன். இப்போ போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா, நான் இந்தந்த குற்றச்சாட்டுல ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து கொடுப்பாங்க, நீங்க பாருங்க இவங்களை அடிச்சிருக்கீங்க, இவங்களை கொலை பண்ணிருக்கீங்க, திருடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிதான் கூட்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. அப்படி அவங்க ஜெயிலில் போட்டதுக்கு பிறகு என்னுடைய தரப்பான நியாயத்தை நான் வந்து வக்கீலை வச்சு வாதாடி நான் வெளியே வருவேன். அது மட்டும் இல்லாமல் என் மேலே என்ன குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத போலீஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஈடியில் சிறப்பு அதிகாரங்களை கொண்டு இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஈடி வருவான், என்னை கைது பண்ணிட்டு போயிடுவான். கேட்டால் உன் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிடுவான். இல்லை என் மேலே அந்த குற்றச்சாட்டு இல்லை, அப்படி ஒரு குற்றத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் நிரூபிக்க வேணும். ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை, அது தவறானது என்று நிரூபித்து காட்டிவிட்டு வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா என் மீது வழக்கு போட்டது இல்லை என் மீது வந்து நடவடிக்கை எடுத்தது ஏதோ தனி மனிதன் கிடையாது, ஒரு அரசு நிறுவனம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து என் மேல ஒரு வழக்கு போடும்போது இல்லைன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ரெண்டாவது, இப்போ என் மேல ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா நான் தூக்கி கொண்டு ஜெயிலில் வச்சிருவாங்க. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இந்த குற்றத்தை நான் செய்யலை அப்படின்னு வெளியே எப்படி ஆதாரங்களை திரட்டி நான் ப்ரூவ் பண்ணி நான் வந்து இந்த வழக்கில் இருந்து வெளியே வர முடியும்? இது மாதிரி பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளடக்கக்கூடிய, சட்ட சிக்கல்களை உள்ளடக்கக்கூடிய விஷயங்களை திருத்தங்களாக இந்த மோடி அரசாங்கம் செஞ்சு இன்னைக்கு பல பேர்த்த கைது பண்ணி ஈடி உள்ள போட்டிருக்கு. பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே இது மாதிரி தான். ஒருத்தர் மேலே கரப்ஷன் கேஸ்னு தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நான் கரப்ஷனே வாங்கலை அப்படின்னு அவர் நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்? நான் என்ன கேட்குறேன், நீ தானே கரப்ஷன் சொன்னேன், நான் என்னென்னலாம் கரப்ஷன் பண்ணேன், அதுக்கான ஆதாரத்தை கொடு அப்படின்னு தான் கேட்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் மேலே கிரிமினல் சார்ஜ் இருக்குது, நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்க, அங்கே ஒருத்தர் செத்து போயிட்டார்ல, அவரை நீங்கள் தான் கொண்டுட்டீங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், இல்லை நான் அவரை கொலை பண்ணலை அப்படின்னு. அப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கணும். உங்களுக்கு ஒரு லாயர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே இருந்து ஆதாரங்களை திரட்டி நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு எதிர்த்தரப்பில் யார் இருக்காங்க? போலீஸும் ஈடி இருப்பாங்க. அவங்க நீங்கள் இந்த குற்றத்தை செஞ்சீங்கன்னு ஒரு ஜோடனையான ஆதாரங்களை திரட்டினாங்க அப்படின்னா உங்களால் அந்த வழக்கிலிருந்து வெளியவே வர முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் மோடி அரசாங்கம் திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை சார்ந்தவங்களை, அவங்களுக்கு பிடிக்காதவங்களை சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக இது போன்ற சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்பு, குறிப்பாக இது மாதிரியான அந்த சட்டத்தினூடாக பாதிக்கப்பட்ட ஒரு பெரும் தரப்பு 200க்கும் அதிகமான பெட்டிஷனை போட்டு உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க, எப்பா இதெல்லாம் மாற்றுங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்க. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அடிப்படைக்கே விரோதமானது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுறாங்க. அது என்ன அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அமலாக்கத்துறை, அவங்க இந்த வழக்கு குறித்து பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனோ காப்பீஸோ ஆதாரங்களோ அவங்க சேகரிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்மகிட்ட கொடுக்கணும். யாரு? குற்றம் சாட்டப்பட்ட நபர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறான் அப்படின்னா அவன் யாரு, என்ன குற்றச்சாட்டு என் மேலே சொல்லியிருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா தான் நான் அதை மறுக்க முடியும். நானே தான் இது பொய்ன்னு சொல்லி விடுதலையாகி வரணும்னு மட்டும் சொல்லிடுறாங்க சட்டத்தில். அப்படி நானாக போய் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கான விசாரணை துவங்குவதற்கு என் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பாருங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து என் மேலே ஒரு கொலை கேஸ் வந்துருச்சு, இந்த கொலையை வந்து நீங்கள் தான் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எப்போ அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு யார் சொன்னால், எப்படி சொன்னால், உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, சிசிடிவி இருக்கா, இல்லை உங்கள்கிட்ட வந்து யாராவது வந்து சொன்னவங்களுடைய வாக்குமூலங்கள் இருக்கா, என்னன்னு என்கிட்ட கொடுத்தா தான் அது உண்மையா பொய்யான்னு நான் மறுக்கவே முடியும். ஆனால் அதை கொடுக்கலாம் மாட்டோம், அது வந்து ஒரு இன்டர்னல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இடி சொல்லுது. இதுக்கு உச்சநீதிமன்றம் அன்னைக்கு 2022 சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் இன்டர்னல் டாக்குமெண்ட், அதை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு. அந்த 3 பேர் கொண்ட அமர்வு உட்காந்துக்கிட்டு அக்கப்போர் பெரிய தொந்தரவு பண்ணிட்டாங்க. இல்லை இடி செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் திரும்ப 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 பெட்டிஷன் போட்டிருக்கனால தான் கபில் சிபல் மாதிரியான முக்கியமான வந்து நீதிபதிகள் வந்து வெளிப்படையாக இது மறுவிசாரணைக்கு உட்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் உச்சநீதிமன்றம் திரும்பவும் இந்த ஈடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறதுக்கு ஒரு ரிவ்யூ கமிட்டியை போட்டிருக்காங்க. குறிப்பாக ரிவ்யூ பெஞ்சை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரிவ்யூ பெஞ்சு இந்த வழக்கை திரும்பவும் விசாரிக்க போறாங்க. ஏற்கனவே 2 பெஞ்சு போட்டாங்க. அந்த 2 பெஞ்சு இந்த மோடி அரசாங்கம் தான் கலைச்சது. 2022 குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ணா கவுல் தலைமையிலான ஒரு குழுவை போட்டாங்க. சஞ்சய் கிருஷ்ணா கவுல் வந்து ரிட்டையர்ட் ஆகி போகிறாரு. அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். அவரோட வயசு முடிஞ்சிருச்சு, ரிட்டையர்ட் ஆகி போறாரு. அவர் போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வழக்கு அவருக்கு ஒதுக்கி அந்த வழக்கை வந்து அவர் விசாரணைக்கு உட்படுத்துவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து குறிப்பாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு, இனிமேல் அதை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி டிசால்வ் ஆச்சு. அப்போ கவுல் வெளிப்படையாகவே சொன்னார், நான் வந்து இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, இந்த வழக்கு விசாரணைக்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
நீங்க வந்து நான் எப்பெல்லாம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறனோ அப்பெல்லாம் வந்து உங்க கவர்மெண்ட் சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் வந்து உட்காந்துக்கிட்டு, குறிப்பா துஷார் மேத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இதுக்கான போதிய ஆவணங்கள் இல்லை, இன்னும் 1 மாசம் டைம் கொடுங்க, இன்னும் 2 மாசம் டைம் கொடுங்க அப்படிங்கிற கேட்குறீங்க. இன்னும் 1 மாசம் டைம் கொடுக்கலாம், இன்னும் 1 மாசம் நான் ஜட்ஜா இருக்க மாட்டேன், இந்த கேஸ் இந்த பெஞ்சுக்கு தான் வந்திருக்கு, இந்த பெஞ்ச் இதை முடிக்கணும், நான் போனதுக்கு அப்புறம் எப்படி இந்த கேஸ் முடிக்க முடியும்? அப்ப இந்த பெஞ்சே டிசால்வ் ஆகும். உங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாங்க விசாரிக்கவே கூடாது, அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிறதா உங்க நோக்கமா அப்படின்னு ரொம்ப 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 அசிங்கமாக மோடி அரசாங்கத்தின் தலையில ஆழமாக கொட்டி, கொஞ்சமாவது மானரோசம் இருக்கா, ஒரு வழக்கு வந்திருக்கு, ஒழுங்கா விசாரிங்கயா அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியே எச்சரிச்சாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. அதுக்கு பிறகு இன்னொரு பெஞ்ச் போட்டாங்க. அந்த பெஞ்சில் பார்த்தீங்கன்னா சிடி ரவிக்குமார்லாம் இருந்தாரு. அந்த பெஞ்சும் என்ன ஆயிடுச்சு, இதை விசாரிக்கிறதுக்குள்ள காலக்கெடுவாயிருச்சு, அவர் ரிட்டையர்ட் ஆகி போறாருன்னு சொல்லி அந்த பெஞ்சை இவங்க டிசால்வ் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் கோர்ட்டு, குறிப்பாக உச்சநீதிமன்றம் இந்த ஈடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய உச்சபட்சமான அதிகாரத்தை வந்து கேள்விக்குட்படுத்துற மாதிரியான பெஞ்சுகளை உருவாக்கும் போது மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜராகாம, அப்படியே ஆஜரானாலும் எனக்கு டைம் வேணும், அது வேணும், இது வேணும் இழுத்தடிச்சு மொத்தமாக ஊத்தி மூடுற வேலையை வந்து தொடர்ச்சியாக அவர் செஞ்சாரு. இந்த தடவை உச்சநீதிமன்றம் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது ராஜா, நான் 24 hours to 48 hours, அதாவது 2 நாள் முழு விசாரணை, வேற எந்த வழக்கையும் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் இந்த வந்து 6 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போற ஜட்ஜு, 3 மாசத்துல ரிட்டையர்ட் ஆக போற ஜட்ஜுக்கெல்லாம் பெஞ்சில் எல்லாம் அதை அலாட் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் அடுத்த 3 வருஷத்துக்கு டென்யூர் இருக்கக்கூடிய, வயசு இருக்கக்கூடிய ஜட்ஜு யார் வந்து இந்த 3 வருஷத்துக்கு ஜட்ஜா இருக்க போறாங்களோ அவங்களுக்கு இந்த கேஸ் அலாட் பண்ணப்படும். அங்க இருக்கக்கூடிய 3 பேர் கொண்ட பெஞ்ச் இதை விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாகவே உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கோட்டீஸ்வர் சிங், ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் உஜல் பியான் இவங்களுக்கு வந்து இந்த வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னு வச்சுங்களேன், திருப்பி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் 10 நாள்ல 1 மாசம் ரிட்டையர்ட் ஆக போற ஒரு ஜட்ஜுக்கு இந்த வழக்கை பெஞ்சில் கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி வந்து இழுத்தடிப்பாங்க. எங்களுக்கு வந்து போதிய ஆதாரத்தை சப்மிட் பண்ண முடியல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் வந்து நிற்பாரு, வழக்கம் பொழுது காலியாகி போயிடும். அப்போ இந்த முறை உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இல்லை இந்த கதையெல்லாம் அடிக்காதீங்க, வேற வழியே கிடையாது, நீங்க முழுக்க இந்த வழக்கு குறித்து மட்டுமே முழு நாள் விசாரணை, 1 நாளோ 2 நாளோ முழு நாள் விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குறிப்பாக இந்த விசாரணை நடந்து முடிக்கப்படும் போது ஈடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய இது போன்ற உச்சபட்சமான அதிகாரங்கள் பிடுங்கப்படும், உறுதியாக பிடுங்கப்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா உச்சநீதிமன்றம் இவ்வளவு காட்டமா இருக்க மாட்டாங்க. குறிப்பா இப்ப சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது. இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாசத்தில் 2 நாட்கள் தொடர்ச்சியாக ஈடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்கள் குறித்து 3 பேர் கொண்ட ஜட்ஜ் கண்டிப்பாக விசாரித்து இதுக்கான உரிய நீதியை கொடுப்பாங்க அப்படின்னு நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் இது மாதிரியான எதிர்பார்ப்பு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியனுக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் இடி அப்படிங்கக்கூடிய ஒரு துறை மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு கையால், அடியால் போல் செயல்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக 4-5 ஆண்டுகளில் பாஜகவுக்கு வந்த மற்ற கட்சியை சார்ந்த தலைவர்கள் யார் யார் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பட்டியல்றாங்க. பெரிய கட்சி தலைவர்கள் 21 பேர் வந்திருக்காங்க. எம்எல்ஏ எம்பியாக கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமானவர்கள் வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் நேரடியாக பணப்பட்டுவாடாக்கள் நடக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா இடியை ரைடு விட்டு மிரட்டியிருக்காங்க. பல பேர் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய சக்தி வாய்ந்த முகமாக சொல்லப்படக்கூடிய நார்த் ஈஸ்டுக்கு ஹேமந்த் பிஸ்வா சர்மாவா இருக்கட்டும், இல்லை சுயநந்த் அதிகாரியா இருக்கட்டும், இது மாதிரி மற்ற கட்சிகளை, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தவங்க, காங்கிரஸ்ல இருந்தவங்க பல பேர் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் அவர்கள் மேல் இருக்கும்போது இடி அவர்களை ரைடு பண்ணதுக்கு பிறகு அவர்கள் பாஜகவுக்கு வர்றாங்க. பாஜக நல்ல மினிஸ்டர் போஸ்ட் வராங்க, கொடி கட்டி பறக்குறாங்க. இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, மகாராஷ்டிராவில் அஜித் பவார் இருக்காரு, அவர் டெப்டி சிஎம்மா பதவி இருக்காரு. அஜித் பவார் மேல மிகப்பெரிய ஊழல் வழக்கு இருந்துச்சு. அந்த ஊழல் வழக்கு இருக்குது அப்படிங்கிறத மோடி வந்து தெருவா போய் பிரச்சாரம் பண்ணார். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர், மிகப்பெரிய ஊழல் பயிர்வழி அப்படின்னாரு. ஆனா அந்த அஜித் பவார் என்ன பண்றாரு அப்படின்னா, இடியால ரைடு பண்ணப்படுறாரு, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, கட்சியவே உடைச்சுக்கிட்டு அவர் வந்து பாஜகவோட வந்து சேர்றாரு. இப்போ என்ன நடந்துச்சு, அவர் மேலுதான வழக்கு வாஷிங் மிஷின்ல கழுவுன மாதிரி கழுவி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ இடி துறை, அமலாக்கத்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் மணி லாண்டரிங் நடக்குது. பிஎம்எல்ஏ சட்டத்தில் தான் இதெல்லாத்தையும் மாற்ற போறாங்க. இந்த பிஎம்எல்ஏ சட்டம் அப்படிங்கிறது வெளிநாடுகள் இருந்து பல்லாயிரம் கோடி பணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை வெள்ளை பணங்களாக கன்வெர்ட் பண்ணி இந்தியாவினுடைய பங்குச்சந்தையில இருக்கட்டும், இல்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேர்ல எக்கச்சக்கமான கோடிகளை முதலீடு பண்ணிட்டே இருக்காங்க வெளியிருந்த ஆட்கள். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதானி கடந்த 10 ஆண்டுகளில் அவருடைய கருப்பு பணங்களை எப்படி இந்தியாவுக்குள்ள வெள்ளை பணமா கொண்டு வந்தாரு, பங்குச்சந்தை எப்படி பயன்படுத்தினாரு, அது மட்டும் இல்லாம நிலக்கரியில வந்து எப்படி வந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களை ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து கொண்டு வந்து போட்டாங்க. இதுவரைக்கும் இடி இந்த கருப்பு பணத்தை லாண்டரி பண்ணது குறித்து ஏதாவது விசாரணை செய்திருக்கா அப்படின்னா ஜீரோ, விசாரணைக்கவே இல்லை.
ஆனா ஏதாவது விவசாயி இது பண்ணிட்டான். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் மேல வந்து அந்த வழக்கு இருக்கு. ஆந்திராவில் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் மேல இந்த வழக்கு இருக்கு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் மேல இந்த வழக்கு இருக்கு, அவரை கைது பண்ணுங்க, ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போற அளவுக்கு இந்த இடி போச்சு. அதுல குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணாங்க, ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க. இது மாதிரி பல முக்கியமான முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ்னு பல பேர்த்த கைது பண்ணி நீங்க ஜெயில போடுறீங்களே. பல லட்சம் கோடிகளை கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குஜராத் மார்வாடிகளோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ஜீரோ. அப்போ பிஎம்எல்ஏ சட்டத்தை இந்த இடி யாருக்காக பயன்படுத்துது, எதுக்காக பயன்படுத்துது அப்படிங்கிறது கடந்த 5-6 ஆண்டுகளாக அவருடைய செயலினூடாக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. எனவே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை வந்து முறைப்படுத்த வேண்டும். அதே போல இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை பயன்படுத்தி பல அரசியல் தலைவர்களை, குறிப்பாக பாஜக கட்சி அல்லாதவர்களை டார்கெட் பண்ணக்கூடிய வேலைகளை ஒட்டுமொத்தமா கட் பண்ண மாதிரி இந்த இடி துறையினுடைய கட்டுக்கடங்காத அதிகாரத்தை கட் பண்ண வேண்டும். கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உச்சநீதிமன்றத்துடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம்.